அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, ஆவியின் கனிகள் என்பது ஆண்டவருடைய சுபாவங்கள், ஆண்டவர் விரும்புகிற சுபாவங்கள், அவருக்குள் இருக்கிற சுபாவம். அப்போ அவரோடு இணைக்கப்பட்டு அவரோடு வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் நம்முடைய வாழ்விலே இந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து அதிலே நாம் வளர்ந்து வர வேண்டும். அந்த குணங்களைத்தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு தயவு என்கிற ஒரு அருமையான குணம். தயவு என்கிற குணம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. தயவு என்கிற குணத்தை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள அநேக சந்தர்ப்பங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எளியவர்களுக்கு நாம் காண்பிக்கிற கருணையான உதவி தயவு என்கிற பெயரில் வரும். ஆனால் அது மட்டும் இல்லை. தயவு என்பது நம்மை விட குறைந்தவர்கள், உலக பிரகாரமான வேலைன்னு எடுத்தால் நம்மை விட ஜூனியர்ஸ், அவர்கள் நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும் பொழுது அவர்களை தண்டிப்பதற்குரிய முழு அதிகாரமும் நம்முடைய கைகளில் இருக்கும் பொழுது நாம் அவர்களை தண்டிக்காமல் அவர்களை மன்னித்து விடுவது ரொம்ப கஷ்டம். நம்முடைய ஜென்ம சுபாவம் அப்படி கிடையாது. நம்மை விட தொட முடியாத உயரத்தில் உள்ளவர்கள், நம்மை விட அதிகாரத்தில் மேலே இருக்கிறவங்க தப்பு செய்தால் கூட, நமக்கு விரோதமாக பேசினா கூட நம்ம அதை சிரிச்சுக்கிட்டே இல்லை அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா அவங்கள நம்மளால் எதிர்க்க முடியாது. அவங்க நம்மை விட பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க, அவங்க நம்மளை விட அதிகாரத்தில் உயர்ந்தவங்க. அவங்க தப்பே செய்தால் கூட நம்ம அதை ரொம்ப சாதாரணமாக பொறுத்துக்கிடுவோம், மன்னிச்சுக்கிடுவோம். ஆனால் நம்மை விட அதிகாரத்தில் எல்லாவற்றிலும் கீழான நிலைமையில் இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நம்மளால் அதை சகித்து கொள்ள முடியாது. எப்படியாவது பழிவாங்க அல்லது அவர்கள் செய்த தவறை நம்ம சுட்டி காட்டாமல் கூட நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் அது ஆண்டவர் விரும்புகிற குணம் அல்ல. அப்படிப்பட்டவர்களிடத்தில், நம்மை விட தாழ்ந்தவர்களிடத்திலும் பொறுமையாய் நடந்து கொள்வது, தயவு காண்பிப்பது. இதில் சில பிரச்சனைகள் கூட நமக்கு வரலாம். நம்மை ஒருவேளை அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம். அது நம்முடைய ஈகோவை டச் பண்ணும். ஆனாலும் தெய்வீக சுபாவம், இது தெய்வீக சுபாவம். தயவு என்கிற இந்த குணம் நம்மை விட தாழ்ந்தவர்கள், நம்மை விட எல்லா விதத்திலும், பொருளாதாரத்தில், அதிகாரத்தில், சமுதாய நிலைமையில், நம்முடைய குடும்பத்தில் நம்மை விட எளிய நிலைமையில் உள்ளவர்களை அவருடைய குறைவுகளை சுட்டி காட்டி பேசாமல், அவர்களிடத்தில் கடுமையான வார்த்தைகளோடு பேசாமல் இனிமையாய் பேசுவது, அவர்கள் சில நேரம் தவறு செய்தால் கூட அதை பொறுத்து கொள்வது, மன்னிப்பது, அமைதியாக இருந்து விடுவது. இந்த குணங்களை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒவ்வொரு நாள் இரவும் படுக்கைக்கு செல்லும் முன்பாக செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் கட்டளையிடவில்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பொறுமையை எனக்கு தாரும், அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யும். நினைச்சா ஒரு செகண்டில் அவன் மேலே என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆதாரம் என் இடத்துல கையும் களவுமாய் பிடிபட்டு விட்டான், ஆதாரம் என் கையில், ஆனாலும் அவனுக்கு தயவு காட்ட வேண்டும். எப்படி ஆண்டவரிடத்தில் ஒரு விபச்சார பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி, மோசையின் சட்டம் இப்படி சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு தயவு காண்பித்தார் பாருங்கள். அவனை பொறுமையோடு ஆண்டவர் காத்துக்கொண்டார்.
அந்த பெண்ணை மன்னித்தார். ஆனால் இனி பாவம் செய்யாதே என்கிற ஒரு ஆலோசனையும் கொடுத்து அனுப்பினார். இனி நீ இப்படி செய்யாத. நம்மை விட தாழ்ந்தவர்கள் தப்பு செய்து ஒரு பிரச்சனையில் ஐயோ இவர் என்ன செய்வாரோ, இவர் நினச்சா நம்மளை டிஸ்மிஸ் பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த சூழ்நிலை வரும் பொழுது அதிகாரியாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தயவு காண்பிப்போம், மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த தயவு என்கிற அவருடைய சுபாவத்தை நமக்கு தருவாராக. ஆமென். God bless you.